शिवदनय वरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परसुकमलगस्तं मूषितं मोदहेन अरुणकुसुममालां भ्याललम्भोदरन्तं मम कृते निवासं श्रीगणेशं नमामि ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஜெயித்தனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை துந்தியில் வைத்தடி ஒற்றுகின்றோமே. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा. श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः. ईश्वरो गुरुरात्मेधिर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव. दयानन्दरूपं मदाचार्यपीठे दयानन्दरूपं मदाचार्यपीठे दयानन्दरूपं मदाचार्यपीठे. पूज्य श्री दयानंद सद्गुरु स्वामिகளின் பாதாரவிந்தங்களை வணங்கி பேரன்பு கொண்ட இந்து சனாதன தர்மத்தை தாங்கி நிற்கும் நூல்களை இவரெல்லாம் பார்க்கிற போது எனக்கு மிக மிக பேரானந்தமாக இருக்கு. ஜி சொன்னாங்க, சாமிஜி எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க, ஆனால் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சொன்னார். காரணம், இந்த விஸ்வ இந்து பரிஷத் என்னுடைய குருநாதர் சுவாமி சின்மயானந்தஜி அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. அதனால நம்முடைய வழி வந்தது இந்த விஸ்வ இந்து பரிஷத். அதனால தலை வணங்கி வரணும். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவேன், எதுக்கு கூப்பிட்டாலும் வருவேன். ஏனென்றால் இது நம்முடைய அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த பத்திரிகையை பார்த்தேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய சனாதன தர்மத்தை நீங்கள் எல்லாம் சேர்ந்து உயிர்ப்பித்து விட்டீர்கள். இனி அதுக்கு ப்ராப்ளம் வராது. செத்து போய் கிடந்த சனாதன தர்மத்தை உயிர்ப்பிக்க வருவார் என்று விவேகானந்தர் சொன்னார். ஒரு மகான் வருவார், உலகத்துக்கு குருவாக இருந்து உலகத்தை வழிநடத்துவார் என்று விவேகானந்தர் அன்னைக்கே தீர்க்க தரிசியாக இருந்து சொன்னார். அதன்படி நம்முடைய மோடிஜி அவர்கள் வந்து இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக ஒவ்வொரு பட்டி தொட்டியிலும் அவரது எண்ணத்தையும் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய தாற்பயங்களையும் நாம் விரிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். காரணம், இன்றைக்கு எல்லாத்துக்கும் லேபிள் ஒட்டுறதே குழப்பா போன இந்த அரசாங்கத்தில் இங்கிருந்து ஏதாவது என்ன ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா இங்கிருந்து ஏதாவது உதவி செய்யலாம் கொண்டு போனீங்கன்னா வாங்கி அவன் லேபிள் ஒட்டி அவன் செய்யலாம். அதுபோல அந்த புத்தி எங்கிருந்து வந்திருக்குன்னு பாருங்க. சமத்துவம் என்று சொல்றாரு. சமத்துவம் யாரையா கொண்டுட்டு வந்தார்? சமத்துவம்
பாரதியார் கொண்டுட்டு வராத சமத்துவத்தை இவங்க கொண்டு வந்தாங்களா? வள்ளலார் கொண்டுட்டு வராத சமத்துவத்தை இவங்க கொண்டு வந்தாங்களா? ராமானுஜர் கொண்டுட்டு வராத சமத்துவத்தை இவங்க கொண்டு வந்தாங்களா? அவர்களெல்லாம் அந்த காலத்தில் அரும்பாடுபட்டு கொண்டுட்டு வந்ததெல்லாம் இன்னைக்கு நாங்கள்லாம் சமத்துவத்தை காக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்ற கேவலமான புத்தியுடையவர்களுக்கு நாம் மக்களுக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும். ராமானுஜர் எப்படிப்பட்ட தன்மையில இருந்தால் ஒவ்வொரு சேரியிலும் சென்று அந்த சேரியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழைத்து வந்து பூணூல் அணிவித்து மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து பூஜாரிகளாக ஆக்கினார், ஐயராக மாற்றினார், ஒவ்வொருத்தரையும் ஐயராக மாற்றினார். இதுக்கு மேல என்ன வேணும் சமத்துவம்? இதுக்கு மேல இவங்க முடியுமா சமத்துவம்? ஏதோ வாய் பிடிச்சது என்ன சொல்லுவாங்க, அதுபோல பேசிக்கொண்டு தெரியக்கூடிய இவர்களது நடவடிக்கைகளை தெளிவுபடுத்த வேண்டும், இவர்களது முகத்திரைகளை தெளிக்க வேண்டும். நாங்கள் தான் இந்த சமத்துவத்தினுடைய காவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற அந்த முகத்திரையை கிழித்து நீங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். எங்களுடைய சனாதன தர்மத்துக்கு மேல சமத்துவம் பேசக்கூடியது இந்த பிரபஞ்சத்திலே எதுவும் கிடையாது. காரணம் என்னன்னா, வள்ளலார் சொன்னார், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர்வோல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்ற யாவரவர் உளத்தான் சித்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் அறிந்தேன். அந்த வித்தகனும் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாக சொன்னார். யாரெல்லாம் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இறைவர்கள். அவர்களுக்கு ஏவல் செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். யார் அவர்கள்? எத்துணையும் பேதமுறாது, இவர் அவர் என்ற பேதம் இல்லாமல் அத்துணை பேரையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவர்கள் தான் கடவுளுடைய அவதாரம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அவர்களுக்கு அவர்களது காலுக்கு பூஜை செய்ய நான் காத்திருக்கிறேன் என்று வளம்பரான் சொன்னார். அப்ப அதுக்கு மேல சமத்துவம் எங்கேயா இருக்கு? யார் சொல்ல முடியும் சொல்லுங்க? பாரதியார் சேரிகளுக்கெல்லாம் சென்று அத்தனை பேருக்கும் பூணூல் போட்டு, நீங்க பாரதியார் படத்துல பார்த்திருப்பீங்க, அத்தனை பேருக்கும் பூணூல் அணிவித்து ஆட்டம் போட்டு கொண்டாடினார். சுதந்திரம் வருவதற்கு முன்னாலே சுதந்திரம் மட்டுவிட்டது என்று பார்த்த அவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி பாரதியார். இவர்களை எல்லாம் விட பெரியார் யாரு? அந்த பெரியார் அதான் சீமான் போட்டு வெளுத்து வாங்கினார். எல்லாம் நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட உத்தமமான நிலையில பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னவர்கள் நம்ம அறிந்து மானிடராய் பிறத்தல் அறிந்து என்று ஔவையார் சொல்றாங்க. ஏங்க, மானிடராய் பிறத்தல் அரிதா? யோசனை பண்ணி பாருங்க. ஏன்டா பிறந்தோன்னு எத்தனை நேரம் நினைச்சிருக்கோம்? இந்த பொழப்பு நமக்கு தேவைதானா நினைச்சிருக்கு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் டென்ஷன், மறுபடியும் காலையில் எந்திரிச்சோன்னா டென்ஷன். இப்படிப்பட்ட இந்த ஒரு பிறப்பை அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்றாங்களே, இது என்ன நம்ம பார்த்து ஏளனம் செய்கிறார்களா என்றால் இல்லையப்பா. இந்த பிரபஞ்சத்திலேயே 84 லட்சம் வகை பிறவிகளிலே தலையாய பிறவி என்பது நம்முடைய மனித பிறவி மட்டும்தான். இந்த மனித பிறவிக்கு மட்டும்தான் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. பகுத்தறிவு என்கின்ற தன்மை நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதை தவிர பாக்கி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு டென்ஷன். நாம் நம்முடைய உண்மைத்தன்மையை உணர வேண்டும். உணர்ந்து நாம் உணர்வது மட்டுமல்ல, இந்த மக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கெல்லாம் எடுத்துரைக்க வேண்டும். ஐயா அவங்க சொன்னாங்க, இந்த இத்தனைக்கு காரணம் யாருன்னா நம்ம தான். அவனை கொண்டு போய் தலையில் உட்கார வச்சுட்டு கொடையில் குத்துதுன்னு சொன்னா குத்தாம கொடையாம என்னப்பா பண்ணுவாங்க? எனவே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் என்கின்ற தன்மையை காட்ட வேண்டும். அதற்கு நாமெல்லாம் தான் மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்க வேண்டும். நம்முடைய மகாபாரதம், ராமாயணம், இன்னும் இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் தெளிவாக தெரிந்து அவர்கள் சொல்கின்ற அத்தனைக்கும் காற்ற குடிக்கணும். அவன் எதெடுத்தாலும் பொய் என்கிறான். எப்படி பொய், ஏன் பொய் என்று சொல்லணும். இப்போ சொல்றான், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரமானந்த ஸ்வரூபம் என்று நம்ம சொல்றோம். அவன் சொல்றான், எங்கே காட்டுங்கிறான். எங்க எல்லா பக்கம் இருக்குது இறைவன் சொல்றே காட்டு என்கிறான். என்ன காட்ட முடியுமா? நம்ம எல்லா பக்கம் இருக்கிற தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், காட்டுங்கிறான். நம்ம பதில் சொல்ல முடியல. இதுதான் ப்ராப்ளம்.
மக்களை மடையர்களாகவே வைத்துக் கொண்டிருந்தால் தான் பிழைக்க முடியும் என்ற தீவிரமான எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அதனால இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்திற்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கிறேன் கேளுங்க. எங்கும் பகவான் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதற்கு உதாரணம் என்ன என்றால், பகவான் சச்சித் ஆனந்தமாக இருக்கிறார். சச்சித் ஆனந்தம், அத்தி பாதி பிரியம் ரூபம் நாமம் என்கின்ற 5 ஃபேக்டர்களாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு பொருளிலும் ஒரு பெயர் இருக்கிறது, அதற்கு ஒரு உருவம் இருக்கிறது. இருக்கிறா இல்லைங்களா? இருக்கிறது. அதற்கு பின்னாலே தெரிகிறது என்கின்ற ஒன்று இருக்கிறது, அப்புறம் இருக்கிறது என்கின்ற தன்மை ஒன்று இருக்கிறது. இப்போ இந்த 5 ஃபேக்டர்ஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த பொருளும் இருக்காது. ஆனால் இந்த 5ல இருக்கிறது என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும், தெரிகிறது என்பது எப்பொழுதும் தெரிந்து கொண்டே இருக்கும், அதற்கு ஒரு உபயோகம் என்பதோ எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக ஒரு மூங்கில் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மூங்கில் என்கின்ற உருவமும் பெயரும் கொண்டு இருக்கிறது இல்லைங்களா? அதுக்கு ஒரு உபயோகம் இருக்கிறது, அதற்கு செயல் இருக்கிறது. அடுத்தது, இந்த மூங்கிலானது காய்ச்சி கூழாக ஆக்கப்படுகிறது. கூழாக ஆக்கப்படுகிற போது இருக்கிறதா இல்லையா? கூழாக ஆக்கப்படும் போது இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது, தெரிகிறது, உபயோகம் இருக்கிறது. ஆனால் பெயரும் உருவமும் மட்டும் மாறுகிறது. அப்படி நாமரூபங்கள் மட்டும்தான் மாறிக்கொண்டு போகிறதை தவிர நாமரூபத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இறைவன் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறான். அதுதான் இறைவன். மாறுகின்ற அத்தனையும் மாறாத பரம்பொருளாக இருக்கக்கூடியதான் இறைவன். இதைத்தான் எங்கும் நிறைந்திருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். இதை தெரிந்தால் அவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மால் பதில் சொல்ல முடியும். அதனால இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை எல்லாம் நான் வேண்டிக் கொள்கிறேன், நிறைய வகுப்புகள் எடுக்க வேண்டும். வகுப்புகள் எடுத்து நம்முடைய இந்த அதிகாரிகளாக வந்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவை கொடுக்க வேண்டும். யார் எதை பேசினாலும் அதற்கு மறுதளித்து கூறக்கூடிய தைரியத்தை தர வேண்டும். அதை கொடுத்தா நிச்சயமாக நாம் அத்தனை பேரும் இவர்கள் சொல்கின்ற மடத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் மறுதளிக்க முடியும். அப்போதுதான் மக்களை புரிய வைக்க முடியும். அதனால இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், சுவாமிஜி எல்லாம் அதற்கு ஒரு பெரிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அத்தனை பேருக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாராலும் சனாதன தர்மத்தை அழிக்க முடியாது. சனாதன தர்மத்தை ஒழிப்பதற்கு எவனும் பிறந்து வர முடியாது. நாம் இருக்கிற வரைக்கும் எதுவும் நடக்காது. எனவே இருந்தாலும் நாம் சிறுமையாகி விடக்கூடாது. அழிக்க முடியாது, எவனாலே நம்ம அழிக்க முடியாது. ஆனால் சிறார்கள் போல ஆகிவிடக்கூடாது. நாமெல்லாம் சிங்கங்கள், எப்பொழுதும் லைனாக அந்த கம்பீரத்தோடு இருக்க வேண்டும். அந்த கம்பீரத்தோடு இருப்பதற்கு நீங்கள் எல்லாம் பேராதரவு தந்து பெரும்